கேரளாவில் உள்ள 108 அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது சேர்த்தலை காத்யாயினி ஆலயம். பரசுராமர் கேரளாவை உருவாக்கிய பொழுது இங்கே துர்கா தேவியை வணங்குவதற்காக ஆலயம் எழுப்பினார். தல வரலாறு: வில்வமங்கலம் சுவாமிகள் திருவனந்தபுரம் பத்மநாபா சுவாமியை தரிசித்துவிட்டு திரும்பும் பொழுது தற்போது அம்மன் அருள்பாலிக்கும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கோவிலுக்கு வந்தாராம். அப்பொழுது அந்த இடம் காடாக இருந்ததாம். அங்கு அன்னப்பறவைகள் ஓடி திரிவதற்கு இடையே சிறிய அளவில் தேவி கோவில் காணப்பட்டது. ஆனால் கோவிலின் உள்ளே தேவியை காணவில்லையாம். இதனால் அதிர்ந்த வில்வமங்கல சுவாமிகள் மக்களை காக்கும் தேவி எங்கே போனாள் என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் தோண்டினார். அப்பொழுது அழகான பெண்ணுருவம் எடுத்து நகைகளுடன் பட்டாடையும் அணிந்து சற்று தொலைவில் தம்பக மரத்தில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள். இதை பார்த்த சுவாமிகளுக்கு கோபம் ஏற்பட்டது. தன்னுடைய கடமையில் இருந்து தேவி விலகி நிற்பதா? அவளுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார் வில்வமங்கல சுவாமிகள். தேவி ஊஞ்சலாடும் இடத்திற்கு சென்றார். சுவாமிகளை கண்டதும் சுவாமியுடன் கொஞ்சம் விளையாடுவோமே என நினைத்த தேவி ஊஞ்சலில் இருந்து எழுந்து ஓடினார். சுவாமியும் தேவியை விடாமல் துரத்தினார். இறுதியாக தேவி அருகில் உள்ள குளத்தில் குதித்தாள். தேவி கரைக்கு வருவார் என்று சுவாமி காத்திருந்தார். ஆனால் தேவி குளத்தில் இருந்து எழுந்து சுவாமியை கண்டதும் மறைவதுமாக இருந்தார். இப்படி 7 நாட்கள் 7 குளத்தில் மூழ்கி சுவாமிகளின் கண்களில் படுவதும் மறைவதுமாக தேவி இருந்தாள். கடைசியாக 8வது நாளில் அவள் குதித்த குளம்தான் தற்பொழுது கோவில் இருக்கும் இடம். உபயோகமற்ற அந்த குளத்தில் சேறு சகதியுமாக இருந்தது. இருந்தாலும் தேவி அந்த குளத்தில் குதித்ததால் தேவியின் உடல் சேற்றில் தாழ்ந்து கொள்ளும் பொழுது வில்வமங்கல சுவாமிகள் கோபத்துடன் தேவியின் தலைமுடியை பிடித்து கொண்டு இதையடுத்து தேவி சுவாமிகளுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார். சேற்றில் மூழ்கிய தேவியின் தலை மட்டுமே வெளியே தெரியும்படியாக இருந்ததால் இவ்வூரில் சேர்த்தலை என பெயர் பெற்றது. கோவிலில் தேவியின் தலைபாகம் மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தேவி குளத்தில் குதித்ததை அடிப்படையாக கொண்டு திருவிழா நாட்களில் குளத்தில் ஆராட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. வில்வமங்கலம் சுவாமிகளிடம் பிடிபடாமல் பல நாட்கள் அவரை காக்க வைத்ததால் சுவாமிகள் கோபித்து கொண்ட தேவியை திட்டினார். இதனால் இன்று பங்குனி மாதம் நடைபெறும் திருவிழாக்களின் போது பூரப்பாட்டு நடக்கும்பொழுது தேவியை திட்டிக் கொண்டே பாடுவாராம்.